ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப திகிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவருக்கு போலியான ஒரு பெயர் நம்ம வச்சிடலாம், சுரேந்தர். சுரேந்தருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த டைமில் ஒரு காம்படிஷன் வருது, வைல்டு ஃபோட்டோகிராஃபி. அதுக்காக அவர் சூஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் சைலன்ஸ். மும்பையில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டவர் ஆஃப் சைலன்ஸை பற்றி. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடம் தான் டவர் ஆஃப் சைலன்ஸ். இந்தியாவில் டவர் ஆஃப் சைலன்ஸை பயன்படுத்த ஒரு மதத்தினருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அந்த மதத்தின் பெயர் பாசி. பாசியின மக்கள் இறந்த பிறகு அவங்க பிணத்தை எடுத்து புதைக்க மாட்டாங்க, நெருப்புலையும் தீமூட்டி எரிக்க மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சபூதத்தையும் ரொம்ப மதிக்கிறவங்க. அதுக்காக அவங்க பிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டவர் ஆஃப் சைலன்ஸில் தான் அவங்க பிணத்தை வச்சுடுவாங்க. பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து எல்லா ரிலிஜனும் இருப்பாங்க. ஒவ்வொரு மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்கு இருக்கும். ஆனால் இந்த பாசின மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டவர் ஆஃப் சைலன்ஸில் வச்சுடுவாங்க. அதுக்கு பிறகு இறந்த பிணத்தை கழுகு தான் வந்து சாப்பிடும். இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் 2000-3000 வருஷத்துலேருந்தே பயன்பாட்டில் இருக்குதா சொல்லப்படுது. இந்த பாசியின மக்களை பொறுத்த வரைக்கும் யூரோப், அது மட்டும் இல்லாமல் ஆசியா, இந்த 2 கண்டத்துலேயும் அவங்க அதிகமாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டு ஒரு சில நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக டவர் ஆஃப் சைலன்ஸை இவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் உலகத்தில் இப்போ பல இடத்துல டவர் ஆஃப் சைலன்ஸை பேர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் இன்ன வரைக்கும் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பையில் மலபார் ஹில்ஸ்னு ஒரு இடத்துல இருக்குது. இன்ன வரைக்கும் அது ஆக்டிவாக தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசியின மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி. மற்ற ரிலிஜன் மக்கள் கண்டிப்பாக போக அனுமதி கிடையாது. அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் பக்கத்தில் இருக்க மக்கள் யாருமே டவர் ஆஃப் சைலன்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பல அமானுஷமான சத்தங்கள்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் அமானுஷமான உருவங்கள் கூட பார்த்து தான் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அரசாங்கமும் 55 ஏக்கருக்கு யாருமே அங்கே போகக்கூடாதுன்னு ஒரு சட்டமும் போட்டிருக்கு. பாசியின மக்களுக்கு மட்டும்தான் டவர் ஆஃப் சைலன்ஸ் உள்ள செல்ல அனுமதி இருக்குது. இறந்து போன பிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு டவர் ஆஃப் சைலன்ஸ் உள்ளே வச்சுடுவாங்க. ஒரு சில டைமில் பல நாள் கூட ஆகும் வந்து கழுகு வந்து கொத்தி சாப்பிட. அது வரைக்கும் அவங்க பிணம் அங்கே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சுரேந்தர் அந்த கழுகுகளை புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லீகலாக உள்ளே போயிருக்காரு. அந்த டவர் ஆஃப் சைலன்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும். ஒரு வழியாக சுரேந்தர் எப்படியும் உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சில கழுகுகளையும் அவர் புகைப்படம் எடுத்தார். நேரம் போகிறதே அவருக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சுரேந்தர் கிளம்பி வரலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்பி வரும்போது சுரேந்தருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. பல அமானுஷமான குரல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. சுரேந்தருக்கு ரொம்ப பயத்தோடவே நடந்து வர ஆரம்பிக்கிறாரு சுரேந்தருக்கு அப்போ புரிய ஆரம்பிக்குது, இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, கண்டிப்பாக இருக்கிறது போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக போயின்னு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு கழுகு வந்து ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கு. அந்த கழுகுகிட்டேருந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி சுரேந்தர் ட்ரை பண்ணுறாரு. ஒரு வழியாக அந்த கழுகை விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட தலை அவர் கையில் வந்து விழுது. அப்போ தான் அவருக்கு புரியுது, இது ஆல்ரெடி இறந்து போயிருக்க ஒரு பிணம், இதை தான் நம்ம பார்த்து ஏமாற்றிட்டோன்னு. அதுக்கப்புறம் அந்த கையில் இருக்க அந்த தலையை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை, எதுக்கு என்ன தூக்கி போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டோடனே சுரேந்தர் அந்த இடத்துல ரொம்ப பயந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் சுரேந்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, நம்ம இங்கே வந்தது பெரிய தப்பு, கண்டிப்பாக இங்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. போகிற வழியில் ஒரு பெண் அழுகிற சத்தம் அவர் காதில் கேட்குது. இருந்தாலும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட குரல் ரொம்ப அதிகமாக கேட்குது. இவரோட மனசாட்சியை கொஞ்சம் உறுத்த ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணை கெடுக்க பார்க்குறாரு. உடனே சுரேந்தர் கையில் இருக்க ட்ரைபாடை வச்சு அந்த ஆளை அடிக்கலான்னு சொல்லி அடிக்க பார்க்குறாரு. பட் ஆனால் ட்ரைபாடு மட்டும் போயிட்டு வருது. அந்த ஆளுக்கு எந்த ஒரு அடியும் படலை. அப்போ தான் சுரேந்தருக்கு புரிய வருது, இது வந்து ஒரு ஆளே கிடையாதுன்னு. அந்த பொண்ணையாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு சுரேந்தர் அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஏது நின்றுட்டு, நீ யார் வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் சுரேந்தருக்கு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில் கொண்டு வந்த கேமரா கூட கீழே போட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேமராமேனுக்கு முக்கியமானது கேமரா தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. சுரேந்தர் பார்த்தீங்கன்னா பயத்தோட ஓட ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துலையும் அவர் நிற்கல. பல அமானுஷமான குரல் சுரேந்தரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல அமானுஷமான உருவமும் சுரேந்தர் கண்ணுக்கு தெரியுது. எந்த ஒரு உருவத்தை பார்த்தாலும் சுரேந்தர் அந்த இடத்துல நிற்காமல் ஓடிட்டே இருக்காரு.
கிட்டத்தட்ட ஒரு 50 அமானுஷமான உருவம் வந்து சுரேந்தரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இருந்தாலும் சுரேந்தர் எதுக்கும் பதில் சொல்லாமல் அவர் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கார். ஒரு வழியாக சுரேந்தர் வெளியே வந்துட்டார். அன்றைக்கி நைட்டு வீட்டில் நடந்தது எல்லாமே சொல்கிறார் சுரேந்தர். அவங்க வீட்டில் சுரேந்தரை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் போய் படுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சுரேந்தர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா சுரேந்தருக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாகிடுச்சு. சுரேந்தர் வீட்டில் வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் சுரேந்தருக்கு காய்ச்சல் சரியாகலை. ஒரு 3 நாள் மேலே காய்ச்சல் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. சுரேந்தர் வீட்லேயும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. 4வது நாள் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அவர் பாட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே போயிட்டு வரேன் என்ன எதுவுமே சொல்லாமல் சுரேந்தர் பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிச்சிட்டாரு. சுரேந்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் வந்து பழையபடி டவர் ஆஃப் சைலன்ஸ்லாம் போயிட போகிறான், அது ரொம்ப ஆபத்தாக முடியும்னு சொல்லிட்டு சுரேந்தர்கிட்ட சண்டை போட்டு கேட்குறாங்க. சுரேந்தர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுரேந்தர் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே போயிட்டு வருவார், வீட்டில் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டார். சுரேந்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மர்மமாகவே இருக்கும். அதனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சுரேந்தரை ஃபாலோ பண்ணான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. சுரேந்தரை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். சுரேந்தருக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தி தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் ஹிந்தி. இதை தவிர்த்து அவர் குஜராத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாரு, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட. சுரேந்தர் அங்கேருந்து போன பிறகு அவங்க அப்பா போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாரு, எதுக்காக சுரேந்தர்கிட்ட பேசுகிறேன்னு. அப்போ அந்த பொண்ணு, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேரை சொல்லி இவர் பேசிட்டு இருக்காரு, எனக்கு சத்தியமாக புரியலன்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறமும் அந்த பொண்ணுக்கிட்ட அவர் விசாரிப்பார், அந்த பையன் பேர் என்னென்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது, இப்போ எனக்கு கல்யாணம் கூட ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து அவர் பேர் சொல்லி உங்கள் பையனை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தரோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். சுரேந்தர் வந்து ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுரேந்தர் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றாரு. சுரேந்தரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக இருக்கும். யூஸ்வலாக சுரேந்தர் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடுவார், லெஃப்ட் ஹேண்டில் கண்டிப்பாக சாப்பிட்டதே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுரேந்தர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சுரேந்தரோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட அந்த இறந்து போன பையனோட டீட்டெயிலாம் கேட்பார். அந்த பையனும் லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, இதை நம்ம பையன் கிடையாது, நம்ம பையன் உடம்புல வேறு ஏதோ ஒரு ஆவி இருக்குது, கண்டிப்பாக இப்படியே விட்டால் நம்ம பையனுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும், ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் விசாரிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு மூலயமா ஆவி ஓட்டுறவங்களோட நம்பர் கிடச்சிரும். அவரும் கால் பண்ணிவிட்டு சுரேந்தரை கூப்பிட்டு போவார். சுரேந்தர் அங்கே போன பிறகு ஆவி ஓட்டுறவங்க வந்து சுரேந்தர் உடம்புல ஆவி தான் புகுந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் டவர் ஆஃப் சைலன்ஸ் போன பிறகு தான் சுரேந்தர் உடம்புல புகுந்ததுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணி சுரேந்தர் உடம்புலேருந்து ஆவியை வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேந்தர் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் சுரேந்தர் பார்த்தீங்கன்னா அவர் நேட்டிவான தமிழ்நாட்டுக்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, தமிழ்நாட்டில் சேஃபாக தான் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் சுடுகாடு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சில டைம் பார்த்தீங்கன்னா சில ஆவிகள் ரொம்ப உக்கிரமாக இருக்கும், அது ரொம்ப ஆபத்தாக கூட முடியும். சில ஆவிகள் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் சின்ன ப்ராப்ளம் பண்ணும். ஒவ்வொரு ஆவி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆவிகள் எப்படி இருக்கும் நம்ம கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் சேஃபாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.